ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியாவை வீட்டில் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணணும் விக்ரமை எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் அவங்களோட கைவண்ணம் எல்லாத்தையும் காட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டின் ஷேப்பில் சப்பாத்தி சுடுறது, அதில் பூரி சுடுறது, அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்னென்ன முடியுமோ அவங்களோட லவ்வை எப்படியெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அந்த வழியிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்த்தா நம்ம விக்ரமுக்கு ஒரே புன்னகை தாங்க முடியல. என்ன செஞ்சது இனியாவாச்சே, அதனாலதான் அவருக்கு புன்னகை தாங்கல. அந்த நேரத்தை சுபாஷ் கால் பண்ண அவரு என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க இல்லாத நேரத்தை யூஸ் பண்ணிட்டு அந்த தீனதயாளன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனோட ரூல்ஸ் எல்லாம் மாத்திருக்கிறான், அவன் தொல்லை தாங்க முடியல சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாத சுபாஷ், நான் உடனே வரேன், 10:00 நான் போயிட்டு வந்துருவேன். பறந்து அடிச்சுட்டு வந்த கோவத்திலேயே உள்ள இருக்க, ஏய் தீனா எங்கடா இருக்க அப்படி இப்படின்னு சொல்ல, டே இனிமேலும் நீ ஓவரா பேசாதரா, இதுக்கு மேல ஓவரா பேசுன உனக்கு அவ்வளவுதான், நான் உன்னுடைய சீனியர் ஆபீசர், கொஞ்சமாச்சும் மரியாதை வர கம்முனாட்டி அப்படின்னு சொல்ல, டே உனக்கு என்னடா மரியாதை, எங்க ஸ்டேஷன்ல எங்க ஸ்டேஷனோட ரூல்ஸ் மாத்திட்டு இருக்க, உனக்கு இருக்குடா ஆப்பு அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணாலும் சரி எங்க 2 பேரோட கூட்டணி இருக்கிறது வரைக்கும் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா, இனிமேதான் நீ எங்க ஆட்டத்தை பார்க்க போற, உன் பொண்டாட்டி அப்படியே கண்ட துண்டமா வெட்டி கறி கடையில கொடுத்து காசை வாங்கினா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உன்னால முடிஞ்சா செய்டா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா செய்யுன்னு சொல்ற, நீ வேணா பாரு மாயாவும் நானும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல நீ ஓவரா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கண்ணை எடுக்கிறாரு. அது தீனதயாளன் கழுத்துல வச்சு, இப்ப பேசுறா பேச்சா பேசுனேன் இப்ப பேசு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல துப்பாக்கி சுட்டுற மாதிரி வச்சிருக்காரு. ஐயோ என்னை விட்டுறா டே, நீ வேற சரியான பைத்தியக்காரன், உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் தெரிஞ்ச தப்பு தான், அதுக்காக என்னை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ள கூட கெஞ்சிருக்கான். இவ்வளோ கெஞ்சரிய உயிர் மேல இவ்வளோ பயம் இருக்குதே, அதுக்கு என்ன பண்ணிருக்கணும், வாயை மூடிக்கணும். இந்த மாதிரி ஓவரா பேசணும்னு வச்சுக்கோ, உன்னை அப்படியே போட்டு தள்ளிட்டு என்கவுண்டர் சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. ஐயோ இந்த கிறுக்கு பையன்கிட்ட தெரியாம மாட்டிக்கிட்டோமே, நம்ம எத்த இருந்தாலும் ஆக்ஷன்லயே பாத்துக்கலாம், இவங்கிட்ட பேசுறது வெறி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல துண்டா காணும் துணியா காணும் பறந்தடிச்சுட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறம் என்ன, இனிமே நம்ம பக்கமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் ஹக்கடான்னு உக்காந்தா பக்கத்திலே ஒரு இது வந்துச்சுங்க. அது என்னன்னா மறுபடியும் ஒரு போன் கால். அதுல நம்ம மாயா, என்ன விக்ரம் நீ என்னதான் இருக்கிறான்னு பார்த்தா என்னுடைய சப்போர்ட்டிங் ஆளையும் நீ இருக்கிறியா, நீ கவலையே படாத, கொஞ்ச நாள் தான் நான் உன் கூட சேர்ந்துடுறேன், நீ என்ன தாங்க போற, அதை இந்த இனியா பார்த்து வயிறு எரிஞ்சு சாவதான் போறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டயலாக் போட்டுனுங்கிறான். அதுக்கப்புறம் இனியா சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.